نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صدق الله العظيم وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم حب الوطن من الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்திய திருநாட்டினுடைய 80வது சுதந்திர தின விழா. இந்த விழாவிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க தொடர்பு இருக்கிறது என்பது யாராலும் மறைக்க முடியாத சத்திய உண்மை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏதோ அரபு நாட்டில் பிறந்து அரபிகளுக்கு மட்டும் அவர்கள் நபி என்று அல்ல, அவர்கள் இந்திய திருநாட்டில் வாழ்கிற நமக்குமான வழிகாட்டியாக வாழ்ந்த அவர்கள் சொல்லித்தந்த வார்த்தை. அன்னவர்களின் வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தால் நபி அவர்கள் சொல்வார்கள், ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான், நாட்டை நேசிப்பது, யார் எந்தெந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அந்த நாட்டை நேசிப்பது அவர்களின் ஈமான் சார்ந்த விஷயம் என்பது உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கண்ணியமான வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் பெருமையாக ஒரு வார்த்தையை நினைவு கூறுவோம். எங்களுடைய உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை தன்னுடைய சட்டையை அவர்கள் திறந்தவர்களாக, இன்னைக்கு பட்டன் போட்டு நம்ம க்ளோஸ் பண்றோம், அன்னைக்கு என்ன சூழலில் இருந்ததோ அதை திறந்தவர்களாக தன் சட்டையை திறந்து அவர்கள் இந்திய திருநாட்டின் தென்றல் காற்று வீசுகிறது என்பார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை இஸ்லாமியர்கள் இறுக பிடித்திருக்கிற இந்த சூழலிலே எங்களுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நம்முடைய தாய் நாடான இந்திய திருநாட்டை பெருமையாக பேசி இருக்கிறார்கள் என்பது நமக்கு அளவில்லா மகிழ்ச்சியை தருகிறது என்பது மற்ற நாட்டுக்காரர்களை விட இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் பெருமையோடு பதிவு செய்கிற விஷயம். இன்னும் சொல்ல போனால் நாம் மிகப்பெரிய அளவிலே மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயமும் கூட, புனிதமான காபாவிலே எந்த கல்லை முத்தமிட்டால் பாவங்கள் அத்துணையும் மன்னிக்கப்படும் என்று நாம் சொல்கிறோமோ அந்த சுவனத்துக்கள் இந்திய திருநாட்டை முன்னோக்கி இருக்கிறது என்பது இந்திய இஸ்லாமியர்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. நான் சொல்ல வருவது, இஸ்லாமும் இந்தியாவும் எந்த காலத்திலும் பிரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான உறவை கொண்டது என்று சொல்ல வருகிறேன். இஸ்லாமியர்கள் இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற பல பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்படுகிற இந்த கால சூழலிலே நிறைய விஷயங்களை நினைவு கூற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. மௌலானா முஹம்மது அலி அன்னவர்கள் ஈரோட்டில் நடக்கக்கூடிய உலமாக்கல் மாநாட்டிலே பேச வரும் பொழுது அந்த மாநாட்டில் இருந்த ஈவேரா இப்படி சொல்வார்கள், ஈவேரா பெரியார் அன்னவர்கள் இப்படி சொல்வார்கள், இந்த தேசம் காந்தியிடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த காந்தி மௌலானா முஹம்மது அலி அவர்களின் சட்டைப்பையில் இருக்கிறார் என்று சொல்லி காட்டினார்கள். இந்த தேசம் காந்தியின் மூலமாக சுதந்திரம் பெற்றது என்று சொன்னால் அன்னவர்களுக்கு உறுதுணையாக எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் எல்லா நேரங்களிலும் முழுமையாக உதவி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை மிகப்பெரிய அளவிலே ஈவேரா பெரியார் அன்னவர்கள் இந்த நம்முடைய திருப்பூருக்கருகாமையில் இருக்கிற ஈரோட்டில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய வரலாறுகளை நினைவு கூற வேண்டும். இந்திய சுதந்திரத்திற்காக எல்லா சமுதாய மக்களும் பாடுபட்டார்கள், மாற்று கருத்து இல்லை. என்றாலும் இஸ்லாமியர்களின் பங்கு நம்முடைய விகித சராசரியை விட கூடுதலாக இருந்தது என்று பெரியோர்கள் மேன்மக்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பலர்களின் வார்த்தைகளை நாம் எடுத்து பார்த்தால் இஸ்லாமியர்களில் பல லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர்கள் மொத்தம் இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் வரலாறுகள் பேசுகிறது. அவ்வளவு மிகப்பெரிய தியாகத்திற்கு பின்னால் தான் இந்த இந்திய திருநாடு சுதந்திர நாடாக மாறுகிறது. ஆங்கிலேயர்கள் இங்கு உள்ளே வருகிறார்கள், இங்க இருக்கிற சூழல் எல்லாம் பார்க்கிறாங்க. சிறு குறுநில மன்னர்கள் எல்லாம் தங்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லாத சூழலிலே ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் ஒருத்தரை அடிச்சு கீழே வீழ்த்துறாங்களோ அவங்க நாட்டை பிடிச்சுக்கலாம். அப்படி ஒரு சூழல்ல இந்திய திருநாட்டில் பல பகுதிகளில் பலவாரியான ஆட்சிகள் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே ஆங்கிலேயர்கள் இங்கு வந்து வியாபாரத்திற்காக வந்தவர்கள் இங்குள்ள வளங்களை பார்த்து
இந்தியாவை நாம் சுரண்டி விடலாம் என்ற ஒரு அடிப்படையிலே இங்கு மிகப்பெரிய ஒரு சூழலை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் இந்திய திருநாட்டின் வளங்களை திருடுவதற்காக இந்தியாவில் வந்தவர்கள் வியாபாரம் என்ற போர்வையிலே இங்குள்ள பல மன்னர்களின் சூழல்களை பயன்படுத்தி இந்திய திருநாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் எடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த நாட்டினுடைய வளங்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டின் குடிமக்கள் அவர்களின் அடிமைகளாக மாற்றப்பட வேண்டிய சூழல்களில் அவர்கள் அந்த ஆசையின் வேட்கையில் அவர்கள் செயல்பட்ட சூழலிலே அவர்களுக்கு முழுமையான எதிர்ப்பை தெரிவித்தது இந்த இஸ்லாமியர்கள் தான். காந்தி இந்தியாவுக்குள் வந்த உடனே காங்கிரஸில் இருந்து 2 பிரிவாக இருந்தார்கள். ஒண்ணு சண்டை போடலாங்கிற பிரிவு, ஆயுதம் ஏந்தி சண்டை போடணுங்கிற பிரிவு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. இன்னொரு பிரிவு சமாதானமா சட்ட நடவடிக்கை, நம்ம கோர்ட்டு மூலியமா பாத்துக்கலாம், சட்டம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில போலாம் அப்படிங்கிற சூழல்ல 2ஆக பிரிந்திருந்தது காங்கிரஸ். 2 கொள்கை கொண்டவர்கள் இருந்தார்கள். காந்தி 2 பேர்த்திலையும் பேசி பார்த்தாங்க. மகாத்மா காந்தி என்னவர்கள் 2 கூட்டத்திடமும் பேசும் பொழுது 2 கூட்டமும் அவர்கள் ஒரு சாரார் இல்ல சண்டை போடுவோம் வராங்க, இன்னொரு சாரார் இல்ல இதெல்லாம் வேணாங்கிறாங்க. அப்ப அவர்கள் இல்ல நம்ம பிரச்சனைகளை வேறு விதத்தில் தொடங்க வேண்டும், ஆங்கிலேயர்களின் களங்களில் இருந்து இந்த இந்திய திருநாட்டை மீட்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது 2 சாரார்களும் காந்தியோடு சேர்ந்து நிற்க மறுக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமே முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து காந்தி அன்னவர்களை மகாத்மாவாக இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டும். நிறைய மேன்மக்கள், குறிப்பாக சொல்ல போனால் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பகதூர் ஷா அன்னவர்கள் சாதாரண நபர் அல்ல. சிறைச்சாலையில் பகதூர் ஷா அன்னவர்கள் மிக ஒரு மோசமான சூழலில் வைக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர்களின் 2 மகன்களை ஆங்கிலேயர்கள் அழைத்து நிர்வாணப்படுத்தி சுட்டு கொன்றார்கள். பகதூர் ஷா சிறையில் இருக்கிறாங்க. 2 மகன்களுடைய தலையை தட்டில் வைத்து உணவு என்று பொய் சொல்லி ஒரு வில்லங்கமான சிரிப்போடு ஆங்கிலேயர்கள் சிறைச்சாலையிலே ஹசரத் பகதூர் ஷா அவர்களிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். தட்டை திறந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய 2 மகன்களின் தலை அங்கே இருக்கிறது. அந்த நெற்றியிலே முத்தமிட்டு அவர்கள் வீரத்தோடு பேசுகிறார்கள். உடனே அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சேர்ந்தவர் கேட்கிறார் சிறைச்சாலையிலே, ஏன் உங்களுக்கு என்ன கண்ணீர் வராதா, வறண்டு விட்டதா, அழமாட்டீர்களா என்று கேட்கும் பொழுது, தீனுக்காக இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு இந்த இந்தியாவிற்காக உயிர் கொடுத்த நாங்கள் ஏன் ஆள வேண்டும், இதுக்காக ஆளணும். இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருந்த மேன்மக்கள் பலர்கள் செய்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் இன்றைய இந்தியா. இதோ மூவர்ண கொடியை ஏற்றினோமே, இதை வடிவமைத்ததும் கூட ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான். நிறைய விஷயங்களை பேசலாம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உலமாக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மார்க்க மேதைகள் மட்டுமல்ல, இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த இந்திய திருநாட்டிற்காக கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். மனைவி சிறையிலே அடைக்க மனைவி நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிற சூழலிலே சிறைக்கு சென்ற சுதந்திர போராட்ட வீரர் மனைவி குழந்தை பிறந்த உடனே 2 மாத குழந்தையை காட்டுவதற்காக பச்சிலம் குழந்தையை தூக்கிவிட்டு தன் கணவரை தேடி ஓடி வந்த ஒரு ஆலிமின் மனைவி இருந்தார்கள். எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிறாங்கிற சூழலை கூட சொல்லாம அலைக்கழிச்சாங்க. மிகப்பெரிய மோசமான சூழல். கடைசியில கண்டுபிடிச்சு குழந்தையை அந்த சிறைச்சாலையின் இடைவெளிகளில், அந்த சிறைச்சாலையில் இருக்கிற கம்பிகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளியில் தன்னுடைய குழந்தைக்கு முத்தமிட்ட ஒரே காரணத்தினால் மீண்டும் 2 வருடங்கள் கூடுதலாக தண்டனை கொடுக்கப்பட்ட இஸ்லாமிய ஆலிம்கள் போராட்டம், அவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு இருந்த இஸ்லாமியர்களின் போராட்டம், அவர்களின் ரத்தம், அவர்களின் உயிர் இன்று சுதந்திரமாக 80 வருடங்களாக நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இஸ்லாமியர்களின் இந்த தியாகத்தின் வெளிப்பாட்டில் கொடுத்த இந்த சுதந்திரம், இஸ்லாமியர்களோடு பல நம்முடைய சகோதர சமயத்தை சேர்ந்தவர்கள் பலர்கள் இருந்தார்கள், பலர்கள் போராடி இருக்கிறார்கள். எல்லா நபர்களின் ஒற்றுமையின் அடிப்படையில் கிடைத்த இந்த சுதந்திர இந்தியாவை உருவாக்க அவர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த இந்தியாவின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. குறிப்பாக நம் சொந்தங்களை அல்லாஹு தாலா ஷஹீதாக கபூல் செய்வானாக. இருலகிலும் சிறந்த மேன்மையான மக்களில் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. இந்த சுதந்திர இந்தியாவின் எல்லா சூழல்களிலும் எப்பொழுதும் இஸ்லாமியர்கள், பல நேரங்களில் நாம் சொல்வது, எப்பொழுதும் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்காது. தீவிரவாதம், பயங்கரவாதத்திற்கு இஸ்லாம் எதிரானது. உறுதியாக 100% நாம் சொல்வோம். இந்திய திருநாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கு இஸ்லாமிய சொந்தங்கள் உறுதுணையாக 100% நிற்பார்கள். மட்டுமல்ல,
இந்தியாவிற்காக உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் வரிசையில் இந்த இஸ்லாமியர்கள் தான் நிற்பார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹு தாலா இந்த நாளை கபூல் செய்து எல்லா காலங்களிலும் இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கு முன்னோடிகளில் முதன்மையானவர்களாக இஸ்லாமியர்களை நிற்பதற்கான நல்ல வாய்ப்பை அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக. அனைவர்களுக்கும் இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.